Hey guys, hello everyone. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் நமஸ்காரா. வெல்கம் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் சங்கீதா சிறில். எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி. ஸோ ஐ ஜஸ்ட் கேம் டு சே ஹாய் டு எவ்ரி ஒன் அண்ட் ஐ எம் டூயிங் ரியலி குட். ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இல்லை. காலுக்கு இது கொடுத்துருக்காங்க, ஒரு அச்சு எடுத்துகிட்டு நான் வீட்டில் போய் காட்டுறேன். ஆக்சுவலாக நான் இப்போ என் பையனுக்காக எங்கள் வெயிட்டிங்கில் இருக்கேன். 6 o'clock முடியணும் அவனுக்கு இன்னைக்கு. பட் 7:10 ஆயிடுச்சு, இன்னும் வரல. என் ஹஸ்பண்டுக்கு டின்னர் கொடுத்துட்டு 5:30 கிளம்பி வந்துட்டு நான் பிகாஸ் 6 முடியணுன்னா ஒரு 5:30-40 கிளம்புனேன். 20 minutes கொஞ்சம் அஹெட்ல ஒரு 5 minutes இருக்கலான்னு வந்தாக்கா இன்னைக்குன்றதுல காணும். பிகாஸ் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, அவன் ஒரு சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கான். அந்த வாட்டி ஒரு 3 months அங்கே தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சர்ஜரியில் எப்பவுமே கொஞ்சம் லேட் தான் ஆகுது. டெய்லி 9:30, சம்டைம்ஸ் 7:30, 6 சம்டைம். நேற்று 6க்கே வந்துட்டான். 6க்கு 5 minutes இருந்தது. இன்னும் ஒரு 4 weeks வேற ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கான் இங்கேருந்து. ஃபார் 3 months ஐ திங்க். ஸோ 2.5 to 3, 10 weeks to 12 weeks சம்திங். ஸோ ஐம் ஃபீலிங் பிட் டென்ஸ்டு. எப்படி இருக்குமோ அந்த இடம்லான்ட்டு. அவன் ஊருக்கு போகிறதுனால என் ஹஸ்பண்டும் ஊருக்கு போகிறாரு, ட்ராவல் பண்ணுவார். அவர் கொஞ்சம் அடிக்கடி ஒரு ப்ராஜெக்ட் ஓடிட்டுருக்கு இந்தியாவில். ஸோ இந்தியாவில் தான் கொடுத்துருக்காங்க அந்த ப்ராஜெக்ட் ஃப்ரம் ஹியர். ஸோ ஹி ஆல்வேஸ் கோஸ் விசிட் த ப்ராஜெக்ட் நான் வந்தேன். ஸோ என் பையன் போயிட்டு இருக்கும்போது ஹி ஹேஸ் டு கோ டு இந்தியா. ஸோ ஐ எம் பிளானிங் டு கம் டு இந்தியா, பட் நாட் டு பெங்களூரு. ப்ராபப்ளி ஐ மைட் கம் டு சென்னை அண்ட் பூனே. ஸோ இன்னும் எனக்கு கன்ஃபார்ம் ஆகல. இதர் ஐ எம் கம்மிங் டு சென்னை ஆர் பூனே தெரில. மோஸ்ட்லி இஃப் இட்ஸ் சென்னை ஐ லைக் டு விசிட். சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிட்டு வரலான்ட்டு. இப்போதான் நான் தமிழ் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. ஏதோ ஒரு பெங்களூர் தமிழில் ஒரு காமெடி ஒன்று வந்திருக்கு, ஒரு மூவின்னு நினைக்கிறேன். வந்துட்டு இருக்கா என்னன்னு தெரியல. பட் ஐ ஜஸ்ட் சா சம் கிளிப்பிங்ஸ் இன் தட். கிளிப்பிங் இல்லை, ஒரு ஏதோ ஷோவில் ஏதோ பார்த்தேன். ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. எக்ஸாக்ட்லி நாங்கள் எப்படி பேசணுமோ அப்போதைக்கு இப்போதைக்கும் நான் அப்படி தான் பேசுகிறேன். ரொம்ப சேஞ்ச் ஒன்றும் இல்லை என் தமிழில். பட் பிஃபோர் மேரேஜ் ஐம் டாக்கிங் அபவுட். பிஃபோர் மேரேஜ் ரொம்ப மோசமாக இருக்கும் எங்கள் தமிழ். இப்போவே அப்படி தான் இருக்கும் பெங்களூர் தமிழ். பட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் மாமியார் அவங்க திருச்சிக்காரர். அவங்க பார்ன் அண்ட் ப்ராட் அப். கல்யாணம் ஆகி தான் அவங்க வந்தாங்க. ஸோ அவங்க தமிழ் ரொம்ப அமேசிங்காக பேசுவாங்க. என் மாமனார் கோயம்புத்தூர். ஸோ அவங்க 2 பேரும் தமிழ் ரொம்ப சூப்பராக பேசுவாங்க. பட் ராதர் இன் மை ஃபேமிலி எவ்ரி ஒன் இஸ் ஃப்ரம் பாட் அப் இன் ஹியர் ஒன்லி கர்நாடகா. அதனால தமிழ் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இப்போ அந்த பெங்களூர் தமிழில் ஒரு காமெடி பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக எங்கேயோ பார்த்தேன் நான். ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. எங்களை மாதிரி எப்படிப்பா இப்போல்லாம் நான் எப்படி பண்ணுறேன், முதல்லலாம் எப்படிப்பா அப்படி தான் சொல்லும். அப்புறம் என் மாமியார் அவங்ககிட்ட எல்லாம் பேசி பேசி கொஞ்சம் பெட்டராக இருந்தது. பிகாஸ் நம்மளுக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மாதிரி தமிழ் பேசுவாங்க. தமிழ்காரங்களே இருந்தால் கூட 1-2 தமிழ் நாட்டிலேருந்து வந்த அப்போதைக்கு ஃப்ரம் தமிழ்நாடு பீப்புள்லேருந்து வந்தவங்கக்கிட்ட நம்ம சின்ன பசங்க இல்லைங்களா, அப்போ அவ்வளோலாம் பேசுனது அவங்க கூட ராப்போ இல்லை. ஹலோ ஆண்டி எப்படி இருக்கீங்கோ அந்த மாதிரி தான் பேசுவோமே தவிர என்னப்பா அப்படின்வாங்க அவங்க ஒரு மாதிரி அழகா. தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க, ஒரு ஃபேமிலி. என்னப்பா என்ன பண்ற அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அழகா இருக்கும் அந்த தமிழ் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழில் பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நல்ல தமிழ் வருமானா வராது. பட் இப்போ அந்த காமெடி அந்த ஸ்டோரி பார்த்தோன்னே எனக்கு ஒரே சிரிப்பா போச்சு. ஐயோ நம்மள மாதிரி இருக்கேன். இன்னும் எங்கள் வீட்டிலலாம் இன்னும் பயங்கரமாக பேசுவாங்க தமிழ். ஸோ இன்னும் நிறைய ஃபேமிலி இருக்காங்க எங்களுக்கு. வி ஆர் அ வெரி பிக் ஃபேமிலி. என் சைடில், என் ஹஸ்பண்ட் சைடில் கொஞ்சம் கம்மி தான். ஸோ நிறைய தமிழ் இந்த மாதிரி தான் பேசுவாங்க. இன்னும் அவங்க ஃபுல் கன்னடா தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. என் பெரியப்பா பசங்கள்லாம் இந்த டைம் பார்க்க முடியாது அவங்கள மோஸ்ட்லி. பிகாஸ் ஐ டோன்ட் நோ வெதர் ஐ எம் கோயிங் டு பெங்களூர் or if I go to Bangalore I can't go meet everyone, just short tripனால. பிகாஸ் என் ஹஸ்பண்ட் கூட அகாமடேட் பண்ணியிருக்கேன். நானா ஹாலிடேக்கு போகல. நான் சொன்னேன் ஒரு 1 month இருந்துட்டு வரலாம். நான் தனியானா கூட என் ஹஸ்பண்ட் நான் இங்கே தனியாக இருக்கணும் வந்துருன்றாங்க. ஸோ
என் பையன் இல்லாத நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அவன் இல்லைன்னா நான் கொஞ்சம் அப்செட்டாக இருப்பேன். ஐயோ சாப்பிட்டானா எப்படி இருக்கிறான்னு. செய்யக்கூடாது எல்லாரும் சொல்கிறாங்க, பட் ஐ எம் டூயிங் இட். எனக்கு சொல்லுவாங்க வீட்லேயே வச்சுட்டு இருக்கக்கூடாது, பையனை வெளியில் அனுப்பணும், லெட் ஹிம் பி. அவன் பயங்கர இண்டிபெண்ட்டுங்க. அவன் பேயே பக்கத்தில் உட்காந்தா கூட அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான், அந்த மாதிரி பையன் அவன். பட் எனக்கு தான் பயம், எனக்கு தான் டென்ஷன். என் டென்ஷன் நான் உள்ளவே வச்சுக்குவேன், சொல்ல மாட்டேன் அவனுக்கு. பட் நான் டென்ஷன் பண்ணுவேன். பண்ணக்கூடாது எல்லாம் சொன்னாலும் நான் டென்ஷனாக தான் இருப்பேன். வந்துட்டானா வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பான். ஏன்னா இப்போ இந்த வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது, காரு. பிகாஸ் இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நாட் even தட் லாஸ்ட் டைம் when he went to some other place, இங்கே கிட்டேயே இருக்குது, அந்த இடத்துக்கு போனால் ரொம்ப தூரம். இப்போ ஜெரால்டன் ஒரு பிளேஸ் இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ளைட்டில் தான் போகணும். கார் எடுத்துகிட்டு போகலாம், வழி இருக்காமா. பட் இட் இஸ் அரவுண்ட் சம்வேர் தே செட் இட்ஸ் 5.5 to 6 hours சம் ஜேர்னின்னாங்க. அதனால் ஐ எம் நாட் ஓகே பேசல் ஓட்டிகிட்டு போனோம் வண்டின்னெல்லாம். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி ஆளே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் தூரம்லாம் போனாக்கா ரொம்ப காலியாக இருக்கும். இஃப் அட் ஆல் ஃபஸ்ட் திங் இதுக்கு சார்ஜ் பண்ணோம். அதுக்கு இன்பிட்வீனில் எங்கே இருக்கோன்னு தெரியாது. பார்த்துருந்தோம் நாங்கள் மேப்பில் உட்காந்து. பட்டு அவ்வளோவா வேண்டாம், அங்கேயே போய் ஒரு வண்டியை வாடகை எடுத்துக்கலாம், ரெண்ட் மாதிரி எடுத்து ஒரு 3 months வச்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஐ டோன்ட் நோ வெதர் வி ஆல் 3 வில் கோ டு ட்ராப் ஹிம் ஆர் எப்படின்னு தெரியல, இன்னும் பிளான் பண்ணல. ஐ ஹாவ் டு பிளான். ஸோ இஃப் ஹீ இஸ் கோயிங் ஃபார் 3 months நிறைய ட்ரிப் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபார் மீ. ஐ டோன்ட் நோ வெதர் ஐ எம் கோயிங் டு ட்ரைவ் பண்ணால் ஒரு 5-6 hours ஆகும் நாங்கள். பட் ஐ டோன்ட் நோ. அங்கேயே போயிட்டு லாஸ்ட் டைம் ஒரு ரூரலில் போட்டிருந்தாங்க அவனுக்கு ஒரு 1 monthன்னு நினைக்கிறேன். அப்போவே எங்களுக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்தது. எவ்ரி சண்டே போயிடுவோம் நான் அவனை பார்க்கறதுக்கு. பட் இது வந்து 3 months, அதாவது 2.5 மாதம்னு நினைக்கிறேன். 10 weeks to 11 weeks சம்திங், நியர்லி 3 months. என் ஹஸ்பண்ட்க்கு சமையல் சேர்ந்து அங்கே வச்சுட்டு வந்துட்டேன், சாப்பிடுங்க நீங்களே போட்டுட்டு. ஏன்னா இன்னைக்கு வெட்னஸ்டே, நான்வெஜ், சிக்கன், கோஸு, கேபேஜ் இருக்கு இல்லைங்களா, கோஸு கொத்துக்கறியும் மின்ஸ்ட் சிக்கன் அது பண்ணிவிட்டு கோஸ் கொத்துக்கறி ஒரு குழம்பு பண்ணியிருந்தேன். அப்புறம் சிக்கன் வடை செய்கிறதுக்கு வச்சுருக்கேன் என் பையனுக்கு. ஏன்னா அவன் வந்தால் சிக்கன் சாப்பிடுவான். he doesn't like in this குழம்பு சிக்கன் and all. குழம்பு சிக்கனெல்லாம் அவன் சாப்பிட மாட்டாங்க, வெறும் ஃப்ரை பண்ணி தரணும், தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது அதில். ஒரு மாதிரி ட்ரை ரோஸ்ட் கூட he doesn't mind. பட் டெய்லி ஃப்ரை தான் பண்ணணும் அவனுக்கு, நாட் லெஸ் திஸ். குழம்புல சிக்கன் எல்லாம் சாப்பிட மாட்டான். இப்போ இந்த கேபேஜ் கொத்துக்கறியில் சேர்ந்த அந்த சிக்கன்லாம் அவன் சாப்பிட மாட்டான். ஸோ இப்போ நான் போய் அவனுக்கு கறி வடை செய்யணும். நான் ஒன்றுமே இல்லை, மிக்சியில் அரைச்சி தான் வச்சுட்டு வந்திருக்கேன், மஞ்சளும் உப்பும் போட்டு. இன்னி போய் தான் அதில் எல்லாம் நம்ம வடைக்கு மசாலா போடுறோம் பாருங்கள், அந்த மாதிரி பண்ணணும். நான் நினச்சேன் 6 o'clock வந்துடுவான். இன்றைக்கி ஆக்சுவலாக மியூசிக் இருக்குது அவனுக்கு, வென்ஸ்டே. 2 மியூசிக் கிளாஸ், 2 மியூசிக் குரூப்பில் இருந்தாங்க. அவன் ஒன்று டைம் இல்லைன்னு நின்றுட்டான் லாஸ்ட் இயரே. பட் இப்போ பார்த்தாக்கா இந்த வென்ஸ்டே ஒரு மியூசிக் குரூப் இருக்குது. ரெண்டாவது சாட்டர்டேஸில் ஒரு டாக்டர்ஸ் மியூசிக் ஏதோ ஒன்று அசோசியேஷன், அதில் போய் ஜாயின் பண்ணி வச்சுருக்கான். ஸோ சாட்டர்டே ஆனால் அங்கே போயிடுவான். வேலை இருந்தது, இந்த ஒரு லாஸ்ட் வீக்கெல்லாம் வேலை இருந்தது, அட்டென்ட் பண்ண முடியல. ஸோ அங்கே அப்படி தான் நம்ம ஷிஃப்ட்டில் சில டாக்டர்ஸ் வர முடியலனாக்கா அட்ஜஸ்ட் ஆகிடும். அதனால் அதில் போய் ஜாயின் பண்ணியிருக்கான். 6 o'clockன்னு நான் நினச்சாக்கா காணோம். 7:30 ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட பேசிட்டே இப்போது. அதனால என் ஹஸ்பண்டுக்கு நீங்களே சாப்பிடுங்க, இல்லைன்னா டெய்லி அவங்களும் வருவாங்க வீட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டு. இப்போ பிகாஸ் அவனுக்கு சீக்கிரம் 7 to 7ங்க டைமு, 7 to 6 டைமு. ஸோ 7 o'clock இங்கே இருக்கணும்னா நான் வீடை வந்து 6:30க்கே விடணும். அப்போ என் ஹஸ்பண்ட் சீக்கிரம் ஆஃபீஸ் போயிடுவார். அதனால ஒரு 2:33 பிக்கப் பண்ண வந்துடுவேன் வீட்டுக்கு. வந்து டின்னரெல்லாம் கொடுத்துட்டு 5:30க்கே சாப்பிட்ருவாங்க என் ஹஸ்பண்டு. நான் தான் இன்னும் சாப்பிடல. நான் ஆக்சுவலாக 6:30க்கு சாப்பிடுவேன். பட் இவன் வராததுனால இப்போ லேட்டு எனக்கும். ஸோ என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு ஒரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிட கூட போவார் அவர். 8:30 தூங்கிடுவாங்க. 7:30, 7:45, 8:15 மேக்ஸ் படுத்துருவாங்க அவங்க. ஸோ நான் இப்போ பேசல் மியூசிக் எதுனா போயிட்டோ இல்லை இந்த சம்டைம்ஸ் இந்த இதில் வந்து 9:30 வரைக்கும் இருக்கும். அப்புறம் 9:30ன்னு சொன்னால் 9:45 அப்படி தான் வருவான் வெளியில். இங்கே தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பேன்.
ஸோ வீட்டுக்கு போய் அவனுக்கு குளிச்சுட்டெல்லாம் அவன் வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் 10:30 ஆகிடும். ஸோ 10:30க்கு மேலே நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு படுக்கிறதுக்கெல்லாம் சம்டைம்ஸ் 11:30 ஆகிடும். மறுபடியும் 5 o'clock எழுந்திரிச்சு மறுபடியும் ரெடி பண்ணி அனுப்பணும். இதுதான் டெய்லி ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. வீடியோவே ரொம்ப நாளாக வரல. ஐ வாஸ் சம்திங் என்னமோ ஒன்றுமே விஷயம் எனக்கு என்னத்தை சொல்கிறது வீடியோவில்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நத்திங் வாஸ் ஹேப்பனிங், ஜஸ்ட் மை ஹெல்த்து. இப்போ அந்த ஷூஸ் ஒன்று அதை மூன் பூட் அது கட்டிட்டு இப்போ நார்மல் ஷூஸ் நம்ம வாக்கிங் ஷூஸ் போட்டுட்டு அதில் ஒரு ஸ்லீவ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஃபார் 1 year ஐ ஹாவ் டு கீப் வேரிங் இட். இப்போ இந்தியாவுக்கு வந்தால் கூட ரொம்ப நடக்க முடியுமான்னு, ஏன்னா ரொம்ப நேரம் நின்று வலிக்குது. இப்போ நான் கிச்சன்லாம் நின்று சமைக்கிறேன் பாருங்கள். இஃப் இட்ஸ் மோர் தென் 1 hour அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அங்கே நின்றுன்னு எனக்கு ரொம்ப வலிக்குது இப்போது. ஸோ வந்து எப்படி நடக்கிறதுன்னு தெரியல. அங்கெல்லாம் ரொம்ப தூரம் நடக்கணும். லாஸ்ட் டைம் நான் இந்தியாவுக்கு போயிட்டு அந்த சிக்மகளூர் போய் அங்கே நடந்தேன் பாருங்கள், அந்த ஃபால்லலாம். அப்போ தான் வந்து என் காலே அடி ரொம்ப ஜாஸ்தி வலி ஆரம்பிச்சுது. ஏற்கனவே வலிச்சிருந்தது, பட் அங்கே போனவுடனே இன்னும் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு அதிகமாக ஆஃப்டர் கம்மிங் ஃப்ரம் தட் ஹாலிடே. பட் பிகாஸ் இட்ஸ் 2 weeks ஹாலிடே ஐ ஸ்டேட் தேர். நான் வந்து அவ்வளோ அக்கறையாக அந்த கால் வலியெல்லாம் நான் சும்மா டேக் கேர் பண்ணல. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கால் வலியிலே அப்படியே விட்டுட்டு அப்படியே கால் வலியில் கான்சென்ட்ரேட் பண்ணு, ஹாலிடே மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு இந்தியாவுக்கு திருப்பி எப்போ வருவோம். ஏன்னா பிகாஸ் பேசல் வாஸ் அபவுட் டு ஜாயின் த ஒர்க் இல்லைங்களா, இன்டர்னு. ஸோ வந்து இந்த வாட்டி தான் அந்த நிறைய நம்மளுக்கு டைம் இருக்குது. நெக்ஸ்ட் டைமெல்லாம் எப்போ வரணும்னு எனக்கே தெரியாதுன்னு நினச்சேன். பட் திஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் கம்மிங் ஃப்ரம் ஃப்ரம் இந்தியாவில் விட்டுட்டு நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டேன் பாருங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆகஸ்ட் மாதத்துலலாம் வருது. ஜூலை முடிச்சிச்சு இல்லைங்களா, இன்னும் ஆகஸ்ட்டில் தான் பிளானிங் இருக்குது வர்றதுக்கு. எப்போவுமே டிசம்பர் மந்தில் தான் வருவோம். பேசலுக்கு லீவ் விட்டவன ஸ்கூலு அந்த டிசம்பர் மந்தில் தான் வந்து இந்தியாவுக்கு வருவோம். நல்ல எஸ்கேப் கொஞ்சம் ஒரு 1 month 1.5 month நான் வந்திருக்கேன். இங்கே வந்து சம்மர், அங்கே வந்தோன்னா நல்லா இருக்கும். எங்கள் ஊரில் சில்லுனா சில்லு, ஐஸ் கோல்டு சில்லு, அப்புறம் பனி, அந்த ஃபாக் எல்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த டிசம்பர் மாதம் சூப்பராக இருக்கும் நான் வருது. this is the first time I'm coming in the month of August. So I don't know how it will be because I'm going to land in Chennai or Pune, தெரியல. So for the first time leaving Bangalore. இது வரைக்கும் நான் வேறு எந்த சிட்டிக்கும் போனதில்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் போனோன்னே நிறைய டைம் நம்ம பிளான் எல்லாம் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து சிங்கப்பூர் போயிட்டு, சிங்கப்பூர்லேருந்து துபாய்க்கு போயிட்டு ஒரு 2 நாள் தங்கிட்டு அப்புறமா வந்து அங்கேருந்து பெங்களூர் வரலான்ட்டு. பட் இன்னி வரைக்கும் அந்த மாதிரி ஐடியாவே பப்பா நம்ம கிளம்பணும்னா பெங்களூருக்கு தான் போகணுன்ற மாதிரி என்னோட ஐடியா. எனக்கு வந்து ட்ராவல் சிக் ரொம்பங்க. எனக்கு இப்போ அவ்வளோவா ட்ராவல் பண்ணவே பிடிக்காது. எங்கேயுமே போக மாட்டேன். எனக்கு எங்கே போனாலும் ஒரு மாதிரி ஃபோபியா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஃப்ளைட் உள்ள உட்கார முடியாது ரொம்ப நேரம், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது உட்காந்துட்டே. படத்தையே 2.5 hours என்னால் உட்காந்து பார்க்க முடியாது. எனக்கு பிடிக்காது ஒரு இடத்துல உட்காந்துனே பார்த்துக்கிறதுக்கு. ஸோ வந்து பிரேக் எடுத்துருவோம். அதனால தான் ஆஸ்திரேலியாவிலேருந்து சிங்கப்பூரில் பிரேக் எடுத்துடுவேன் நான். ஒரு நாளெல்லாம் இருந்துட்டு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு அந்த மாதிரி போவோம். அங்கேயே ஹோட்டலில் ரூம் இருக்கும், அங்கேயே ஏர்போர்ட்லேயே அங்கேயே ஸ்டே பண்ணிப்போம். வெளியிலலாம் போக மாட்டேன். ஸோ ஒரே ஒரு டைம் தான் நான் வந்து வெளியில் போய் ஸ்டே பண்ணேன் ஒரு 2 days. எங்கே தெரியுங்களா, அந்த மெரினா சாண்ட் பேன்னு ஒன்று இருக்கோங்க. ரொம்ப இது வரைக்கும் நான் போன எல்லா ஹோட்டல்லையும் விட எனக்கு தட் மரீனா சாண்ட் வே வாஸ் அமேசிங். அப்போ எனக்கு பேசல் கொஞ்சம் சின்ன பையனாக இருந்தான். எனக்கு டைம் இல்லை அங்கே போய் அந்த கசினோலாம் ஏதோ சொன்னாங்க போய் பார்க்கணும் அப்படின்ட்டுலாம். இங்கேயே ஆஸ்திரேலியாலேயே வந்து நான் இது வரைக்கும் அந்த மாதிரி இடத்துலலாம் இங்கேயும் பர்ஸ்வுட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே எல்லாரும் போயிருக்காங்க. நான் இது வரைக்கும் போனதில்லை. இங்கே வந்ததுலேருந்து இன்னும் ஒரு நாள் கூட போனதில்லை அந்த இடத்துக்கெல்லாம். பட் அங்கே சும்மா போகலான்னு நினச்சிருந்தேன். ஆனால் சின்ன பசங்கள்லாம் இருந்தால் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. ஆப்வியஸ்லி எங்கேயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அவனை எங்கே விட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு நான் அந்த பில்டிங்லேயே இருந்தது போல. பட் வந்து பேசலுக்கு அந்த மேலே ஃப்ளோரில் ஒரு ஸ்விம்மிங் இருந்தது, ஸ்விம்மிங் பூல். எனக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால நான் வந்து அந்த ஸ்விம் சூட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டே போகல. ஸோ சின்ன பையனாக இருந்தான் இல்லைங்களா, அவனை வந்து அப்படியே அண்டிலேயே போட்டு ஸ்விம் பண்ண வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. மேலே என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த டாப் மோஸ்ட் ஃப்ளோரில் அந்த போட் மாதிரி இருக்கும் தெரியுங்களா, அந்த மரீனா சாண்ட் பே.
அந்த டாப் மோஸ்ட் ஃப்ளோரில் எவ்வளோ மரம் செடிங்கெல்லாம் வச்சு என்ன அழகாக வச்சுருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தது ஃபீலிங்கு. இவ்வளோ மேலே அந்த ஊரில், பிகாஸ் சிங்கப்பூரில் எப்பவுமே கொஞ்சம் ட்ராபிக்கல் தானுங்க, அவ்வளோவா ஒன்றும் சில்லு நல்லா இருக்குதான்னு எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் எப்போ போனாலும் சூடாக இருக்கும். எப்பவுமே நான் போகும்போது நான் வெளியில் போக மாட்டோம் இல்லைங்களா. சிங்கப்பூரில் அந்த ஏர்போர்ட் உள்ளவே தான், ஸ்டேயிங் கூட அதுக்குள்ளவே தான் இருப்போம். நெக்ஸ்ட் டே கிளம்பி ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் போயிடுந்தேன். இப்போல்லாம் கொஞ்சம் போய் சேர்ந்தா போதும் ஊருக்குன்னு சொல்லிட்டு நான் எப்படி புக் பண்ணுவேன் ஃப்ளைட்னா, இங்கே காலையில் கிளம்புனாக்கா ஈவினிங்குள்ளே மதியானத்துக்குள்ளே அங்கே போயிடுவோம் இல்லைங்களா சிங்கப்பூர்லேருந்து ஈவினிங் கிளம்புனா நைட்டுக்குள்ளே பெங்களூரு போகிற மாதிரி வித்தின் அ டே. ஐ டோன்ட் வாண்ட் டு ஜஸ்ட் கோ வெயிட். இந்த நைட் ட்ராவல் தூக்கமே கொஞ்சம் சரியாக இருக்கிறது இல்லைங்க, ரொம்ப பிரச்சனை எனக்கு. இங்கே கொஞ்சம் எழுந்துச்சிட்டோம் நம்மளோட காலில், நம்ம திருப்பி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஃப்ளைட் உள்ள வேணும்னா. எனக்கு ஃப்ளைட்டில் சாப்பிடவும் பிடிக்காது. ஃப்ளைட் உள்ள லாஸ்ட் டைம் கூட யாரோ கேட்டிருந்தாங்க எனக்கு, ஃப்ளைட்டில் பசிக்குதுன்னீங்களே, ஃப்ளைட்டில் போனோன்னே சாப்பாடு கொடுப்பாங்க. நான் எப்பொழுதும் ஃப்ளைட் உள்ளே போனோன்னே சாப்பிட மாட்டேன், ரொம்ப ரேரு. எப்போனா ரொம்ப நான் வானான்னு சொல்லிடுவோம் முதலே புக் பண்ணி. இப்போ அங்கே போனோடனே ஃப்ளைட்டில் போனோடனே மீல்ஸ் கேட்கறதுக்கு வருவாங்க தெரியுமா எல்லாருக்கிட்டையும், வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு. அப்போவே சொல்லிடுவேன் எங்களுக்கு சாப்பாடு வானான்னு சொல்லிட்டு, ஏன்னா தூங்குறேன் அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் இருக்கும், பசி இருக்காது. ரெண்டாவது அங்கேயே சாப்பிட்டு போனான். எப்போ போனாலும் என் ஹஸ்பண்ட் கூட போகிறதுனால அந்த லவுஞ்சுக்கு கூப்பிட்டு போவாங்க. சிங்கப்பூர்லேயே ஆகட்டும் பர்த்லேயே ஆகட்டும், அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருக்குது உள்ளே போகிறதுக்கு. அதனால அங்கே போய் சாப்பிட்டுடுவோம், என்ன கிடைக்குதோ அங்கே சாப்பிட்ருவோம். சிங்கப்பூரில் ஆக்சுவலி நம்மளங்க சிங்கப்பூரில் சூப்பராக இருந்தது சாப்பாடு, பர்த்தில் நல்லா இல்லை. எவ்ரி டைம் அதே தான் ப்ராப்ளம் எனக்கு. சிப்ஸ் அது இது சாப்பிட்டு விட்டுடுவேன், ஒன்றும் சாப்பிட மாட்டேன். ஸோ அதோட திருப்பி ரிட்டர்ன் நாங்கள் ஏர்போர்ட்டில் ஏறி இங்கே பர்த்தில் சிங்கப்பூருக்கு வந்துட்டு அங்கே போய் வெளில ஒரு காவேரி ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், அங்கே தோசை எல்லாம் கிடைக்கும், இட்லி தோசை எல்லாம், பொங்கல் அந்த மாதிரி பூரி எல்லாம். பட் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் நான். இட்லி சாப்பிடுவேன் எப்போவுமே ட்ராவல் பண்ணும்போது. வெரி ரேர் ஐ டேக் தோசை வாங்குவேன். கோல்ட் ஆகிட்டுருக்கு, ரொம்ப சில்லுன்னு இருக்குது வெளியே. நான் 6 o'clock தான் வரேன்றதுனால ரொம்ப அப்படியே வீட்டிலேருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டேன். இவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரில. இதுதான் பீக் வின்டருங்க, ஜூலை மந்த்து. அப்புறம் அடுத்த மாதத்துலேருந்து இப்போயே கொஞ்சம் ஈவினிங்கில் ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. பட் ஸ்டில் ரொம்ப கோல்டாக தான் இருக்குது. அதனாலேயே ரொம்ப கோல்டாகுது. ஐ கான்ட் கீப் ஒரு சமைக்கலாம் வேற. என் கை எப்படி ஆகிட்டு இருக்குதுண்ணா, இந்த இடம்லாம் ஃபுல் ஒரு சாஃப்ட் சில்கில் இருந்தால் தொட்டிங்கன்னா பரபரன்னு சவுண்டு வருது. அது மாதிரி ட்ரை ஆகிட்டு. நான் வேலையும் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நான் சும்மாவே இருக்க மாட்டேன், எதையாவது க்ளீன் பண்ணிப்பேன். அது ஆனாலும் கூட எல்லாரும் பண்ணுறாங்க, எனக்கு மாத்திரம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுங்க. அது என்னத்துக்குன்னு தெரியல. இந்த இடம்லாம் அந்த சால்ட் அண்ட் வினிகர் தொட்டதுனால இந்த கருப்பாயிடுது. க்ளீனாக கழுவிட்டு வந்திருக்கேன் கையை. பட் ஐ டென்ட் புட் இது மாய்ஸ்சரைசர். சமையல் முடித்தேன் இல்லைங்களா, இப்போ தான் எல்லாத்தையும் அந்த வெங்காயம் ஸ்மெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நிறைய 2-3 வாட்டி தேய்ச்சி கழுவிடுவேன் கையை. ஆனால் மாய்ஸ்சரைசர் இங்கேயே இருக்குது என்கிட்ட காரில். நான் போடலை, ஏன்னா எனக்கு என்னமோ தெரில, போடலை நான். ஆனால் பார்த்தா சொரப்பாக இருக்குது கை. வின்டரு. ரெண்டாவது இந்த சால்ட் அண்ட் வினிகர் எடுத்தோ இல்லை அந்த பீத்தாம்பரி எடுத்து கழுவுனாக்கா அந்த பிராஸ் ஒரு தனி ஜக் இருக்குது, அது கழுவிட்டு வந்திருக்கேன். அது பார்த்தா ஒரு கையெல்லாம் ட்ரையாக இருக்குது. ஸோ வந்துட்டோம், இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா நான் ரொம்ப நாளாக வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ சும்மா உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹியர் வி கோ. ஹாய் கைஸ், ஐ எம் டூயிங் வெரி வெல். கேட்டவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐ எம் டூயிங் வெரி வெல் அண்ட் ஆல் மை ஹெல்த் இஸ் ரியலி குட். எந்த பிரச்சனையும் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி வரணும் இப்போது, இன்னும் வீக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பாயின்மெண்ட் இருக்குது, இதே ஹாஸ்பிட்டல் தான், என் பையன் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கும் அப்பாயின்மெண்ட்டு. ஸோ ஜாலி எனக்கு. அதாவது அவனை மீட்டெல்லாம் பண்ண முடியாது, நம்ம ஊர் மாதிரி வாப்பா அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு நாள் கூப்பிட்டு வந்தான் ஹாஸ்பிட்டலுக்கு லாஸ்ட் மந்த்து. எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஃபீலிங். என்னை உட்கார வச்சு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டானேன்னு ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு.
this month is his birthday. He's going to be 25. So என்னம்மா கொடுக்குறீங்க gift? 25 gifts கொடுங்க 25th birthday. நான் என்ன வேணும்னு கேட்டாக்கா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன வேணா அவனும் துணியெல்லாம் அவன் லிஸ்ட்டில் வச்சுக்க மாட்டான். எதுனா கோல்டு அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சொன்னாக்கா அதுலலாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவனுக்கு என்ன தான் கொடுக்குறது 25 கிஃப்ட்ஸ் நானுங்க ஒன்றுமே என்னன்னா அதை என் அக்கா பொண்ணு சொல்லிட்டு இருந்தா. சமீக்ஷா வீடியோவில் வந்திருந்தா பாருங்க, சிக்மங்களூர் என் அக்கா பொண்ணு. அவள் சொல்லிட்டு இருந்தா பேசாமல் அவனுக்கு 25 கேம்ஸ் வாங்கி கொடுத்துருங்க சங்கிச்சித்தி அப்படின்னு அப்போ தான் அவன் ஜாலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ ஐ டோன்ட் நோ, he might be working on that day. ஈவினிங் ஆஸ் யூஷுவல் ஹரிபரியாக ஒரு கேக் கட்டிங் பண்ணுவோம். ஸோ இன்னும் ஃபியூ டேஸில் அவன் பர்த்டே. I didn't prepare anything, I didn't plan also. ஸோ ப்ராபப்ளி பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. சும்மா உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு ரொம்ப நாள் ஆச்சு பேசி ஒரு ஹாய் சொல்லலாம். இங்கே வெயிட்டிங்கில் இருக்கேன் எப்படியும். பட் ஐ டோன்ட் ஹாவ் டைம் ஆக்சுவலாக. ஒரு காமாக ஒரு அன்இன்டரப்டட் டைம் எனக்கு வேணுங்க. வீடியோ பண்ணுறதுக்கும் சரி, என் ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி. என் ஒர்க் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன் வீட்டில். ஒரு நல்லா இருந்தது. அதை பார்க்கணுன்னா எனக்கு அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். டு திங்க் அண்ட் பிளான். ஒரு வாட்டி பண்ணி திருப்பி செகண்ட் டைம் பண்ணி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். திஸ் ஆர் தட் அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் எல்லாம் ஏதோ ஒன்று. ஐ வாஸ் டூயிங் சம் ஒர்க் ஷாப் மாதிரி. டைம் இருக்குது. அது நடுவில் ஒரு பிரேக், கண்டினியூஸ் பிரேக் எனக்கு தேவைங்க. பிரேக்கே இல்லை. வீட்லேயும் வேலை பார்க்கணும். எனக்கே டயர்டாகிடும் சம்டைம்ஸு. நான் சொல்லியிருக்கேன்ல, மாத்திரை ஒன்று சாப்பிட்டா அது ஒரு சரியாக இருக்காதுன்னு. அது நாளைக்கு தேர்ஸ்டேஸில் அது சாப்பிடணும். ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே ஆனாலும் ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு. சாட்டர்டே ஒரு மாதிரி வீக்கெண்டில் செட் ஆகும். திருப்பி சண்டேலேருந்து நல்லாயிருக்கும். திருப்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டுருக்கும். இப்படி தான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த டேப்லெட் சாப்பிட்டதுலேருந்து. பட் ஐ டோன்ட் கிவ் மச் இம்பார்ட்டன்ஸ். அதுலேயே உட்காந்து இருக்க மாட்டேன். ஐ டூ மை ஒர்க். பட் ஒரு முதல் மாதிரி ஒரு ஸ்பீடாக செய்ய முடியல. ஸோ நான் இப்போ உட்காந்து ஒரு வேலை செஞ்சேன்னா அதுலேயே செட்டில் ஆகிடுவேன் நான். கொஞ்ச நேரம் என்னை விட்டுடணும். பட் நடுவில் பாருங்கள், இவனை போய் விடணும், கூப்பிட்டுன்னு வரணும், என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு வரணும். என் ஹஸ்பண்ட் சீக்கிரம் சாப்பிடுவார், அதனால அவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். ஸோ அந்த பிரேக்கெல்லாம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் வேலையில் எனக்கு இன்ட்ரப்ஷன் வந்துடும். ஸோ இன்ட்ரப்ட் ஆயிடுச்சுனாக்கா எனக்கு திருப்பி அது செட் ஆகி உட்காரத்துக்கு லேட் ஆகிடும் எனக்கு. இப்படி தான் டெய்லி போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் வீடியோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப கோல்டு, ரொம்ப சில்லியாக இருந்தது. சும்மா படுத்துக்கிட்டேன் போய் பேசாமல். இவங்களெல்லாம் விட்டுட்டு காலையில் ஜஸ்ட் வாண்டட் டு டேக் அ பிரேக்குன்ற மாதிரி கொஞ்ச நாளாக பிரேக் எடுத்துகிட்டு, ஸோ நல்லா ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக நல்லா ஒரு ஃபிட்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பிளான் வச்சுருக்கேன். இந்தியாவுக்கு போகிறோம் இப்போ திருப்பி நல்லா சாப்பிட்டு. இந்தியாவில் சென்னையில் இப்படி தான் லாஸ்ட் டைமுங்க ஒரு முறை சொல்லியிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு வந்திருந்தாங்க. ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். அங்கே கூட வந்து இந்த வெள்ளை சட்டையெல்லாம் போட்டு இந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் கேடிவி ஏதோ இருந்தது. அது வந்து ஹயாட். இப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு. என் ஹஸ்பண்ட் சொன்னார். அது கூட எனக்கு தெரியல அப்போதைக்கு. சென்னைக்கு வரும்போது நாங்கள் அந்த ஜன்னல்லே மேலே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துருந்தோம். ஜன்னலில் கீழே எல்லாரும் வருவாங்க போவாங்க. அப்போ அது கேடிவியா அது என்ன இப்போ கூட எனக்கு சரியாக தெரில. பட் இட்ஸ் ஹோட்டல் ஹயாட். அப்போ வந்து எங்களுக்கு சென்னையில் வந்து என்ன பார்க்கணுன்னே தெரிலங்க. சுற்றி பார்க்கறதுக்கு எனக்கு இடமே தெரில. ஐ நோ ஷாப்பிங் அது இது அந்த மாதிரி அந்த ஏரியா என்ன அது சொல்லுங்கள். நல்லி சில்க்ஸு, ஆர்எம்கேவி. பிகாஸ் ஐ எம் எ ஃபேன் ஃபார் ஆர்எம்கேவி. எனக்கு எப்போ வந்தாலும் அங்கே தான் வருவேன் நான். அங்கெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு ஆனந்த் பவன் இருந்தது. அங்கே போய் சாப்பிட்டுட்டு அவ்வளோ சாப்பாடு வாஸ் நைஸு, ரொம்ப நல்லா இருந்தது. பட் இடம் அவ்வளோவா நல்லா இல்லை சுத்தமாக. அப்போதைக்கு நான் வந்து லாங் பேக்குங்க, மேபி 12 years பேக் ஐ எம் டாக்கிங். ஸோ வந்து என்ன பண்ணுறது, எங்கே போகிறது, சென்னைக்கு வந்துட்டோம் ஹாலிடேயில். சும்மா ரூம்லேயே சாப்பிட்டு அங்கேயே உட்காந்துருந்தோம் அது உள்ளவே. ஸோ எங்கே போகலாம் வெளியில் அப்படின்ட்டு கூகுளில் எடுத்து அப்போ தான் செக் பண்ணி சென்னையில் சுற்றி பார்க்குறதுக்கு என்ன இருக்குது சுற்றி பார்த்தா அப்போ அங்கே போட்டுச்சு ஏதோ ஒரு வாட் இஸ் இட் கால்ட் ஃபிலிம் சிட்டி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. ஃபிலிம் சிட்டின்னு கூகுளில் பார்த்தம்போது ஃபிலிம் இன் சிட்டி ஆஃப் ஃபிலிம், ஐ டோன்ட் நோ வாட் இஸ் இட் கால்ட். கொஞ்சம் தூரம், மேபி சம்வேர் ஐ ரிமெம்பர் இட் இஸ் தெரில எனக்கு இப்போ மறந்து போச்சு.
ஸோ வந்து ஃபிலிம் சரிங்க வாங்க போய் பார்க்கலாம் ஃபிலிம் சிட்டி வா டுடே வி ஆர் கோயிங் டு என்ஜாய் பிகாஸ் ஹைதராபாத்தில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இங்கே இருக்கோன்னு நினச்சிக்கிட்டு நான் ஒரு கார் புக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் எல்லாரும் 3 பேரும். அங்கே போனால் ஃபிலிம் சிட்டி எல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே போனால் ஏதோ இது பண்ணிட்டுருக்குறாங்க ஒரு வாட் இஸ் இட் ஜூ மாதிரின்னு நினைக்கிறேன். ஐ ரிமெம்பர் தீம் பார்க்கா ஜூ ஐ டோன்ட் இவன் ரிமெம்பர். நான் பார்த்தா வெறும் பாம்பு முதல்ல தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அங்கே. பாம்பு எங்கள் வீட்லேயே இருக்குது நிறைய. முதல்ல ஆஸ்திரேலியா இஸ் ஃபேமஸ் ஃபார் crocodile. நிறைய crocodile எல்லா இடத்துலையும் இருக்கும் இந்த ஊரில். தண்ணி இடம் பார்த்தாலுமே crocodile தான் பயம் இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு. ஷாக்கு crocodile அந்த மாதிரிலாம் நிறைய இந்த ஊரில் நிறைய இருக்கம்மா crocodiles. ஸோ வந்து ரெண்டுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக crocodileோட ஸ்ட்ரக்சரும் எனக்கு பிடிக்காது, பாம்போட ஸ்ட்ரக்சரும் பாம்பும் எனக்கு பயம் பிடிக்காது, ரெண்டுமே பிடிக்காது. கடைசியில் நாங்கள் எங்கேயும் போகிறது உள்ளே வந்துட்டோமே, சரி வா போயிட்டு வந்துடலான்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார். எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, பயமாக இருந்தது. ஆனால் கூட சரி அவ்வளோ தூரம் வந்தோமே அப்படின்றதுனால இவங்க என் பையன் இருப்பான்ல, அப்போ சின்ன பையன், அவன் வந்து நான் பார்க்கணும். அப்புறம் அவனை கூப்பிட்டுட்டு அந்த இது உள்ள சுற்றி crocodiles அண்ட் பாம்பு எல்லாம் பார்த்துட்டு விதமாக பாம்பு இது இந்த ஊர்லேருந்து அந்த ஊர்லேருந்து வந்துச்சுன்னா வேறு என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் திருப்பி வந்து காரு புக் பண்ணிவிட்டு திருப்பி ரூம் சாப்பிட்டு அங்கே எங்கேயோ வந்துட்டோம். சாப்பாடை தவிர ஃபுல் ஹாலிடேவா எங்களுக்கு நல்லா இல்லாத போயிடுச்சு. ஸோ மை ஹஸ்பண்ட் எனிவேஸ் இல் பி இன் ஒர்க். பட் என்ன இருக்குது பார்க்குறதுக்கு சென்னையிலன்னு எனக்கு சொல்லுங்கள். இன்னும் கோயில் நாங்கள் அப்புறம் கபாலீஸ்வரம் கோயிலாக ஏதோ ஒன்று அதுக்கு போனோம். நான் என் ஹஸ்பண்ட் என் பையன் அப்புறமா வந்து எம்ஜிஆர் செத்து போயிட்டார் பாருங்க, அந்த இடத்துக்கு போனோம் நாங்கள். அப்போதைக்கு நம்மளுக்கு பெங்களூரில் இருக்கும்போது சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி வாட்ச் சவுண்டு வருது அங்கே என்னென்னோ சொன்னாங்களா. நானும் போய் அங்கே நின்று கேட்குறேன்னா வாட்ச் சவுண்ட் எனக்கு எதுவுமே வரல, உண்மையாங்க அதெல்லாம் எனக்கே தெரியல. ஸோ நான் போயிட்டு அங்கே போயிட்டு அப்புறமா அன்னைக்கு தான் இல்லை நெக்ஸ்ட் டே ஐ டோன்ட் இவன் ரிமெம்பர், ஃபியூ டேஸ் மேபி வீக் இருந்தோம்னு நினைக்கிறாங்க. ஸோ கடைசியில் எங்கேயுமே போகல. டெய்லி கிளம்பி போகிறது ஷாப்பிங் போகிறது, அந்த நல்லி சில்க் ஆர்எம்ஏ கேவி சில்கெல்லாம் அது என்ன இடம்னு தெரியல எனக்கு, ஸ்ட்ரீட் பேர் தெரியல, மார்க்கெட் பிளேஸ் எது சொன்னாங்க என் ஹஸ்பண்ட். அவருக்கு கொஞ்சமாவது தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ வந்து அங்கே ஷாப்பிங் பண்ணிவிட்டு அந்த 2-3 நாள் அங்கேயே ஜன்னல்கிட்ட உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்து சேர்ந்துட்டோம் ஊருக்கு. அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுங்க அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்தபோது. ஒன்றுமே இல்லையே, என்ன இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு, அந்த கோயில், அந்த எம்ஜிஆர் சமாதி அண்ட் did we go to beach? We didn't even go to beach actually. ஸோ வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைமு அதில் ஆனதுக்கப்புறம் ரொம்ப லேட்டராக வந்து இந்த ஒரு 2 years பேக்கா வந்தோம் சென்னைக்கு. மழை ஃப்ளட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஹோட்டலெல்லாம் ஃப்ளட் ஆகி ஃபுல்லாக நின்றுட்டோம் அங்கே ஹோட்டலில். நான் அதுக்கு நிறைய இந்த ஐடிசி இது ஹோட்டல் இது வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். நிறைய வந்து வெளியில் எங்கேயும் போக முடியாமல் சாப்பிட முடியாமல், பிகாஸ் அங்கே இருந்தது சாப்பாடு, அந்த ஒரு பெவிலியான் ஏதோ ஒன்று அது பேர், அங்கே வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, சாப்பாடு நல்லா இல்லை. To tell you frankly, the food was not good for the price also. Price was extremely high and சாப்பாடு நல்லா இல்லை. ஸோ நம்ம எங்கே போனாலும் ஒரு சிம்பிள் ஃபுட்டு தான் எனக்கு ரொம்ப ஹெவி ஃபுட் டேஸ்டி பயங்கரமாக அப்படி வேணும் இப்படி வேணும் அப்படிலாம் நான் எதிரே பார்க்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் அதெல்லாம் எதிர்பார்ப்பாரு, என் பையன் எதிர்பார்ப்பான். நான் வந்து ஒரு டீசெண்டாக இருந்தாலுமே சாப்பிட்ற கேரக்டர், ரொம்பலாம் எதிர்பார்க்க மாட்டேன். சாப்பாடுக்கு நிறைய டைமும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், நிறைய வெரைட்டி வேணும்னு எதிர்பார்க்க மாட்டேன் நான் எப்பொழுதும். பட் என் ஹஸ்பண்ட் சைடில் அவங்க வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் ஃபுட்டு பீப்புள், தே வாண்ட் நாளைக்கு என்ன சாப்பாடுன்றது இன்னிலேருந்தே பிளான் பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ரெடி பண்ணுறதுக்கு. பிகாஸ் அவங்க அந்த மீல்ஸ் ஃபுட்டு சாப்பிட்றவங்க அவங்கெல்லாம் கம்ப்ளீட்லி, அதாவது 2-3 பொரியல், ஒரு சிக்கனோ மட்டனோ கீரையோ பருப்போ நெய் தயிர் ரசம் அந்த மாதிரி சாப்பிட்றவங்க என் மாமியாரெல்லாம். தினமே வந்து ஒரு மீல்ஸ் ஃபுட்டு சாப்பிட்றாங்க பாருங்கள். அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்ணுன்னு எதிர்பார்ப்பாங்க. லஞ்சு மாத்திரம், டின்னர் அதே மாதிரி 2 இட்லி 3 இட்லி தோசை ஏதாவது அவ்வளோதான் சாப்பிடுவாங்க டிஃபனு. என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்ணுன்னா அவர் தேடுவார், எங்கே நல்லா இருக்குது எது நல்லா இருக்குது அந்த மாதிரியெல்லாம். நான் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், எனக்கே பிடிக்கலன்னா அப்புறம் பாருங்கள், நான் ரொம்ப சிம்பிளாக ஃபுட்டு தான் சூஸ் பண்ணுவேன்.
அமேசிங்லி இந்த ஹோட்டலுக்கு போங்க சூப்பராக இருக்கும், அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக ஒரு ஹோட்டலில் சாப்பாடு சாம்பார் எங்குமே நல்லா தானே இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு டீசெண்டாக இருந்தாலுமே போதும்னு நினைக்கிறேன். எனக்கே அங்கே சாப்பாடு பிடிக்கல. அடுத்த நாளும் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். நான் தேர்ட் டே என்னால் சாப்பிட முடியல. என்னால் ஐயோ வானாப்பா எனக்கு சாப்பாடு வேறு எங்கன்னா போகலாம், வெளியில் போகலான்னு. அப்போ தான் அந்த குப்பண்ணான்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அந்த குப்பண்ணா சாப்பாடு ஓகேவாக தான் இருந்தது. சோடா வச்சுருந்தாங்க அங்கே தான். நான் லாஸ்ட் டைம் கூட உங்களுக்கு அந்த வீடியோவில் சொன்னேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல நான் சொல்கிறது. அந்த கடைக்காரருக்கு இப்போ இருந்தால் நீங்கள் போனீங்கன்னா சொல்லுங்கள். சோடா ஒரு காலத்தில் ஒடிச்சு நம்ம குடிப்போம் இல்லைங்களா, இப்போ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டேன் நான் அந்த சோடா மூடியை. அவங்க சும்மா வச்சுருக்காங்களாம், அத்தை நம்ம அப்படியே குடிக்கணுமா என்னமோ சொன்னாங்கப்பா, இப்போ கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அதை திறந்தா நான் குடிச்சாக்கா அந்த அந்த மார்பலை என்னமோ உள்ளே வச்சுருக்காங்க இல்லைங்களா கோலி, அது உள்ளே போயிடுச்சு, வாய் உள்ளே போயிடுச்சு. எனக்கு தண்ணி அதை குடிக்கிற மாதிரி குடிக்கும் போது ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே துப்பிட்டேன் டேபிள் மேலே. நான் கொஞ்சம் முழுங்கி இருந்தால் என்னத்துக்கு ஆகுறது, ஒரு சின்ன பசங்கள்லாம் ஹேண்டில் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அது எனக்கு சுத்தமாக தெரியல. நான் இத்தனைக்கு சோடா குடித்தேன், என் பையனுக்கு என்னானே தெரியாது சோடா. இப்போ அவன் குடிச்சிருந்தான்னா எப்படி இருக்கும். அவ்வளோ சேஃப்டியே இல்லாத ஒரு ஃபுட் ஏரியாவில் அந்த சோடா நினைச்சாலுமே இப்போவே எனக்கு ரொம்ப கோபம் வருது. அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறதான்னு ஒரு தோணுது. பிகாஸ் ஐ லைக் டு டேக் லிட்டில் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி கடை. ஏன்னா சோடா மாதிரி ஒன்று ஒரு என்னன்னு இப்போ மறந்தே போச்சு. அது பாட்டில் எப்படி இருந்துச்சுன்னு கூட எனக்கு அந்த குப்பனால அந்த ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. அன்னைக்கு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சோடா குடித்தா நான் சும்மா ஆசைக்கு தான், ஒன்றும் நான் டெய்லியாக அங்கே இருந்திருந்தா குடிச்சிருக்க மாட்டேன். ஸோ ஒரு நாள் இருந்தோம் நம்ம ஜாலியாக குடிக்கலான்னு பார்த்தாக்கா லாஸ்ட் டைம் ரொம்ப ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி முழுங்கிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும். தேவையில்லாத ஹாலிடேக்கு தேவையில்லாத பிரச்சனையை எழுத்துப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தோணுச்சு. ஸோ அப்படியே அந்த ஹாலிடேயில் மழையில் அப்படி இப்படி முடிச்சு ஊரை போய் சேர்ந்தா போதும்னு சொல்லிட்டு ஃப்ளைட் இல்லை, ட்ரெயின் இல்லை, ஹோட்டலில் புக் பண்ணாக்கா காடி தே ஆர் அவங்க எவ்வளோ ப்ரைஸ் சொன்னாங்க தெரியுமா, அரவுண்ட் 40,000 ஆர் சம்திங். தே செட் 40 or 50, ஐ டோன்ட் நோ த ஃபீஸ் டு கோ டு பெங்களூர். அவ்வளோ டியூ டு தட் இது தண்ணியெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா அன்றைக்கி. பட் எவ்வளோ பேசி அப்புறம் கடைசியில் கிளம்புனா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு குவாலிஸாக ஏதோ ஒரு வண்டி கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது. அதில் போயிட்டோம் பெங்களூருக்கு, இந்தியாவுக்கு அதில் போயிட்டோம் பெங்களூருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் அந்த மாதிரி கொஞ்சம் பேட் யூனோ ஐ வாஸ் நாட் ஹாப்பி மாதிரி இருந்தது. இந்த டைம் வந்துட்டுருக்கேன். ஹோப் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். எது பார்க்கறது பெங்களூருக்கு, சென்னைக்கு வந்தால் என்ன பார்க்கறதுக்கு இருக்குது அதர் தேன் தட். மகாபலிபுரம் என் ஹஸ்பண்ட் போயிருக்காரு, நான் போகல. இன்னும் வேறு ஏதாவது இடம் இருக்குதா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சென்னையில் பார்க்குற இடம் கொஞ்சம் தூரம் இல்லை, கொஞ்சம் கிட்டேயே எங்கேயாவது, நாட் லைக் காஞ்சிபுரம் போயிட்டெல்லாம் ரிட்டர்ன் வர முடியாது, கஷ்டம். பிகாஸ் என் ஹஸ்பண்டு எப்படி அவைலபிள்னு எனக்கு தெரியல. ஸோ மோஸ்ட்லி ப்ராப்ளி ஐ வுட் கோ டு லாட் ஆஃப் டெம்பிள்ஸ். பட் தென் சாப்பிட்றது பெஸ்ட்டு எங்கே அந்த மாதிரியெல்லாம் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். இன்னும் பையன் வரல, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோ ரொம்ப நேரம் பேசினாக்கா பேசிகிட்டே தான் இருப்பேன். இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணுறது தான் கஷ்டம் என்கிட்ட. என் வீட்லேயே நான் தான் அதிகமாக பேசுவேன். ஆனாக்கா எப்படி தெரியுங்களா, த்ரூ கேமரா பேசுகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. நேராக இருந்தாங்கன்னா நல்லா பிளேட் மேலே பிளேட் போடுவேன். பட் இது த்ரூ கேமரானால நான் மாத்திரம் தனியாக பேசிகிட்டு இருக்கிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். நோபடி இஸ் தேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. காலியாக இருக்குது, சுற்றி பாருங்கள். ஒரு காக்கா இல்லை, இங்கே காலியாக இருக்குது. வண்டிங்க தான் இருக்குது, ஆளுங்களே இல்லை. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எவ்வளோ நேரத்துக்கு வரான்னு தெரியல. ஸோ ஐ ஜஸ்ட் வெயிட் ஃபார் him and go home safely. Bye guys, thanks for watching. See you in my next video. Until then, bye bye, take care, peace, stay safe everyone, people. Bye bye.